SAP கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஆனால் எப்படி இன்டர்வியூ போகணும், என்ன மாதிரி இன்டர்வியூ ஸ்டார்ட் அப் பண்ணணும், இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணணும்னு ஐடியா இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான சரியான வீடியோ தான் இது. வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான எல்லா பிளான்ஸும் கொடுக்கலாம். ஹாய் ஆல், நான் தான் உங்கள் ஜியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? SAPயோட கோர்சஸ் முடிச்சிட்டோம், ரொம்ப அக்காம்ப்ளிஷ்டாக முடிச்சிட்டிங்க. ஆனால் எப்படி இன்டர்வியூ போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் நிறைய பேர் இன்னைக்கு அது கொரிஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்கேஸ் எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன மாதிரி இன்டர்வியூ போகலாம் சார், எப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்பில் படிக்கும்போது இருக்கிற ஹோப் முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே இருக்கணும், ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இடங்களில் ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல தயாராகிட்டீங்களா, அதாவது ஒரு போருக்கு போகிறக்கு மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட வேலைக்கு போகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ ஆயத்தமாக இருக்கணும்னா மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு அவ்வளோ இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கோர்ஸ் படிச்சுட்டா போதும், நம்மளுடைய அந்த கோர்ஸ் கண்டென்ட்லேருந்து மட்டும்தான் கொஸ்டினை ரைஸ் பண்ணுவாங்க, அது மூலமாக ஈஸியாக எலிஜிபிள் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஃபீல்டு இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹெச்ஆர் உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நியூ ரிவல்யூஷன்ஸ் வேற என்ட்ரா இருக்கு, ஏஐ எல்லாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸான ஒரு கொரீஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கன்சல்டிங் மோடில் போகணும். அதுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு டாபிக் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அல்லது ஒரு மாடியூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாடியூல் பற்றியான ஃபுல் எண்ட் டு எண்ட் டாபிக்ஸ் பற்றியான ஐடியாலஜி உங்ககிட்ட வேணும். இடையில எங்கிருந்து சில கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணாலும் அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ஸை கேட்குற டைப்ஸ் இன்னைக்கு நிறைய மாறி இருக்கு. இன்னும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஹவு மெனி நம்பர்ஸ், இது எங்க இருக்கு, இதே மாதிரி கொரீஸ் மட்டும் கேட்டால் போதும் நம்ம பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு. இல்லை, அது எதுக்காக யூஸ் பண்றாங்க, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான கொரீஸும் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ SAPயோட எக்ஸாமினேஷனை ப்ராப்பராக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை மூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதெல்லாம் தான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன் பை ஒன்னாக போகலாம். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் முதல்ல எந்த மாதிரியான கம்பெனியை அப்ரோச் பண்ணுறீங்க? ஸ்டார்ட் அப் கம்பெனியா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வெல் வேர்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா, ரெப்யூட்டட் கம்பெனியா, MNC கம்பெனியா, கோர் கம்பெனியா, ப்ரொடக்ஷனா, ட்ரேடிங்கா, சர்வீஸான்னு நிறைய யோசிங்க. எந்த மாதிரியான கம்பெனி அப்ரோச் பண்ணுறோமோ அந்த கம்பெனி பற்றி முதல்ல இன்புட்ஸாக வாங்குங்க. எஸ், நீங்கள் எக்ஸ்பர்ட் தான், பட் அந்த கம்பெனியை தெரிஞ்சு வச்சவங்களான்னு பார்க்கும்போது நீங்கள் அங்கே ஜீரோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முதல்ல கம்பெனியை வெரிஃபை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீங்கள் MRF டயர்ஸ்க்கு தான் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா MRF டயர்ஸ் பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் அபவுட் அஸ், அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குது, தென் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு நிறைய இன்புட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ரவுண்ட் வரைக்கும் நம்ம சமாளிக்க முடியும். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் கோர், நீங்கள் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்காக இருக்கலாம், ஃபினான்ஸாக இருக்கலாம், ஹெச்ஆராக இருக்கலாம், அட்மினாக இருக்கலாம், ப்ரொடக்ஷனாக இருக்கலாம். உங்கள் ஃபங்க்ஷனல் கோரில் ரொம்ப டீட்டெயிலான இன்புட் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கான பிளானிங் இருக்கும் இல்லையா, அதோடைய எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதோடைய காம்பனன்ட்ஸ் பற்றி ஒரு சில டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக நீங்கள் என்ன அப்ளிகேஷன் படிச்சிங்கன்னு சொல்கிறீங்க மேட்ரு இல்லை, அந்த அப்ளிகேஷனை எந்த மாதிரியான ஃபங்க்ஷனல் மோடில் படிச்சிங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது ரிகார்டிங்கான இன்புட்டோட உள்ளே போங்க. ஸ்டார்ட் அப்பில் வரக்கூடிய 5 to 10 கொஸ்டின்ஸ் கட்டாயம் அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் உங்களுக்கான ஒரு ஹோப் வரும். எஸ், நீங்கள் SAP படித்து முடித்த விஷயம், அந்த SAP சம்மந்தமான கொரீஸை கேட்கும்போது ERP பற்றியான சில விஷயங்களை அவங்க எதிர்பார்ப்பாங்க. பேசிக்காக ஒரு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த இன்புட்ஸ் எல்லாம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் SAPயோட டேர்ம்ஸ்னு இருக்கு இல்லையா, SAPயில் நீங்கள் டேர்ம்ஸாக படிச்சிருப்பீங்கல்ல, அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த தேர்ட் ரவுண்டில் தான் நீங்கள் வந்துட்டு SAP சம்மந்தமான விஷயங்களே பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் யார், கம்பெனி யார், தென் என்ன மாதிரி படித்து வந்திருக்கீங்க, இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா SAP கூட வருவீங்க. அதுக்கப்புறமா அவங்க டெக்னிக்கல் ரவுண்டில் வைக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிங்களோ அந்த இன்புட் தான் உங்களை காப்பாற்றும். இந்த இடத்துல தான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எந்த அளவுக்கு படிச்சிங்களோன்னு சொல்லும்போது இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், தென் வந்து சின்ன சின்ன லிங்க்டினோட ஃபைல்ஸ், அப்புறமா அந்த சோசியல் மீடியாவில் இருக்கே ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ், அது மூலமாக லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நல்ல நாலேஜாக இருக்கோம், நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோம், இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு போகிறீங்க. கட்டாயம் அது ஃபெயிலியர் மோடில் தான் போகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக ஒரு எக்ஸ்பர்ட்டை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறவங்களே திண்டாடிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஈஸியாக கிராக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மார்ட்டான விஷயம் இந்த இன்டர்வியூ ஷெட்யூலுக்கு செட் ஆகாது. அதுவும் SAP டொமைனுக்கு செட்டே ஆகாது. ஸோ அப்போ ப்ராப்பரான லேர்னிங் வேணும், ப்ராப்பரான எஜுகேஷன் வேணும் அப்படின்னா என்ட்ரியை ஃபாலோ பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல்ஸ் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எஸ், இதில் ஒன்று விஷயம் சொல்லணும், என்ட்ரி அப்ளிகேஷனில் ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான மார்க் இன்டர்வியூ அண்ட் இன்டர்வியூ ஷெட்யூல்ஸை பிளான் பண்ணுறாங்க. அதனால் இந்த பேசிக் டவுட்ஸ் கூட வராமல் அடுத்தடுத்த லெவல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் மூவ் பண்ணலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டாக என்னுடைய பேட்ச்ல ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டாரு. அவர் என்ன கேட்டாருன்னா, சார் அடுத்ததாக இப்போ ஹெச்ஆர் ரவுண்டு கொண்டு போகிறாங்க, மார்க் இன்டர்வியூ கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக அவங்களால கிராக் பண்ண முடியுது. இந்த இடத்துல நீங்கள் எங்கெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நான் உங்களுக்கு அசிஸ்ட்டும் சப்போர்ட்டும் பண்ணுறனால ஈஸியாக உங்களுக்கான ஜாபையும் கிராக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.